அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாள்ல நாம வழிபாடு செஞ்சோம், மகாலட்சுமி தாயாரை நினைச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வம் சேரும், கடன் தீரும். தினம்தோறும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளை தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சாலே போதும், நிச்சயமா நல்லது நடக்கும். நம்மளை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா? அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு. அதை நாம் செய்திகளாக மட்டும்தான் கேட்டுக்கணும். முடிந்தால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்யலாம். அந்த விஷயம் நமக்கும் நடக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருடைய மன உளைச்சலுக்கு காரணமே யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அந்த விஷயம் நமக்கும் நடக்குமோ அப்படிங்கிற பயம் அதிகமாகும். அப்படிப்பட்ட பயம் அடிக்கடி உங்களுக்கு வருது அப்படின்னா பௌர்ணமி நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. ஏன்னா மன உளைச்சல்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சந்திரனின் பரிபூரண அருள் இருந்தது அப்படின்னா மன நிம்மதி நிச்சயமா கிடைக்கும். அதே போல வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். இந்த நாள்ல கண்டிப்பா நிலைவாசல்ல மாலை பொழுதுலையும் தீபம் ஏத்துங்க. ஏன்னா மார்கழி மாசத்துல நம்ம தினம்தோறும் காலையில தான் விளக்கேற்றுவோம். மாலை பொழுதிலும் நீங்கள் தவறாமல் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தது இந்த தீபமானது 48 நிமிடங்கள் வாசல்ல இருக்கணும். 6:43 பிறகுதான் பௌர்ணமியானது ஆரம்பமாகுது. அதன் பிறகே தீபம் ஏத்துங்க. அந்த தீபம் நெய் தீபமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இன்றைய தினத்துல நீங்கள் நிலவை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பொருளை ஊதிவிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் தீரும், மன நிம்மதி நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ஸ்கிரீன்ல இப்ப நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க. அது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மாதிரி நான் போடக்கூடிய ஆன்மீக பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கிரக பிரவேசம், காது குத்து, அது மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷ வைபவங்கள் செய்யறதுக்கு, உங்களுக்கு நாள் நட்சத்திரம் குறிக்கிறதுக்கு, இறந்தவர்களுக்கு திதி தவசம் குறிக்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் குறிக்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அதற்கெல்லாம் கட்டணம் கிடையாது. நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பதில் அனுப்புவேன். சரி, இந்த நாளில் 6:43 பிறகு நீங்கள் நிலவை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு ஜாதிக்காய் தூள் எடுத்துக்கணும். ஜாதிக்காயை நீங்கள் ஒன்று பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு நம்ம கேரட் சீவும் இல்லையா, அதில் வச்சு லேசாக சீவிட்டு அந்த பொடியை உங்கள் வலது உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் இடது உள்ளங்கை மேலே வலது உள்ளங்கையை வச்சு அந்த ஜாதிக்காய் தூளை பார்த்து முதல்ல உங்கள் பிரார்த்தனையை, உங்களுக்கு மன ரீதியாக முதல்ல என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அடுத்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அடுத்து ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் எது உங்களுக்கு சரியாகும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் 1 by 1 அந்த ஜாதிக்காய் தூளை பார்த்து நீங்கள் மனசார வேண்டி எனக்கு இதெல்லாம் சரியாகணும் சந்திர பகவானேன்னு வேண்டிட்டு சந்திரனை பார்த்து, அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், சந்திரனை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஜாதிக்காய் தூளை 3 முறை ஊதிட்டு வீட்டுக்குள்ளே கை கழுவிட்டு பூஜை அறையில் போய் மனதார உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்தை இந்த பௌர்ணமி நாளில் செய்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.